பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 அன்று குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் எப்படி இருக்க போகிறது இந்த வருடம்? ஏன்னா குரு ஒரு வருடத்திற்கு ஒரு வீடு என்ற நிலையில் பயணிப்பார். அவர் பார்க்கும் பொழுது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு வருட காலங்கள் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. அந்த குரு 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் உரிய பலாபலனை தரப்போகிறாரு. எப்பயுமே குரு நின்ன வீட்டை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. குரு பார்த்த வீட்டை வளர்ப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீவையாக இருந்தாலும் சரி, குரு பார்த்த வீட்டை வளர்க்கக்கூடியவர். அதனால் இன்றைக்கி குரு பயிற்சியில் நம்ம 12 ராசிக்கும் உரிய நன்மை தீமை பற்றியும் கோவில் பரிகாரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். கடகராசின்னு சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் யார் நினப்புக்கு வருவாங்க அப்படின்னா, இன்றைய முதலமைச்சர் விஜய் சார் தான் நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவார். ஏன்னா இந்த தேர்தல் நேரத்திலிருந்து அறிவிப்பு வரும் வரையிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்த காலகட்டங்கள். 4ஆம் தேதி ரிசல்ட்டு எந்த நிலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிக்க வச்சது. ஆனால் கடகராசி நேயர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறதுல ஒரு சிறு ஐயமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க, அது அன்றைக்கே சொல்லியிருக்கலாமேன்னு கூட நீங்கள்லாம் நினைப்பீங்க. அரசியல் பற்றி நம்ம பேசக்கூடாது. அரசியல் தேர்தல் அந்த இதெல்லாம் நம்ம கணிச்சு வெளியில் சொல்கிறது அவ்வளோ சிறப்பானதாக இருக்காது. ஏன்னா ஒரு நபர் மட்டுமே இல்லை, இதில் பல பேர் போட்டி போடுறாங்க. அப்போ அந்த போட்டி அப்படின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஒருவரோட மனதை இன்னும் நம்ம புண்படுத்துகிற மாதிரி இருக்கும், ஒருவருக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கும், ஒருவருக்கு பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்பை நிறைய தராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் எதுவும் எந்த ஒரு வீடியோவும் நான் போடலை. ஆனால் கடகராசி, கடக லக்னம், 3 நட்சத்திரங்கள் பயணிக்கக்கூடிய ராசி. அது ஒரு நீர் ராசி. காலபுருஷனுக்கு 4வது ராசி. அதில் தான் குரு உச்சமாகிறாரு. ஏன்னா சந்திரன் ஆட்சியாகவும் குரு உச்சமாகவும் இருக்கக்கூடிய வீடு. ஆனால் செவ்வாய் நீச்சம் தானே அப்படின்னு சொன்னாலும் செவ்வாய் பார்த்திங்கன்னா எல்லாத்திற்கும் கெடுதல் செய்ய மாட்டார். செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு இரத்தக்காரகன், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை குறிக்கும் கிரகம் தானே ஒழிஞ்சு ஆளும் தன்மைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் தான் பிரதானமாக வருவார். அப்போ இந்த எலெக்ஷன் வச்ச காலகட்டத்தில் சூரியனோட நிலை எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி இருந்தார் அப்படின்ட்டு. விஜய் சார் ஜெயிக்கிறதுக்கு காரணமும் இந்த குரு தான். ஏன்னா குரு எப்பயுமே தன் ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு செல்ல 40 நாளைக்கு முன்னாலேயே பலாபலனை தந்துடுவார். அப்போ அவருக்கு குரு எந்த அளவுக்கு வலிமையாக இருந்திருந்தால் ஒரு நாட்டையே புரட்டி போட்டு திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த குரு நன்மையை செஞ்சுருப்பாருன்னு பாருங்கள். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு 3 நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்து ஆயில்யம் 4 பாதங்கள் வரை, அதாவது பூச நட்சத்திரமும் முழு நட்சத்திரம், அதே போல் ஆயிலி நட்சத்திரமும் முழு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் இது. இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா உண்மையிலுமே ரொம்ப கொடுத்து வச்சவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடகராசி அப்படின்னா ராமரோட நட்சத்திரமான புனர்பூசமும் அங்கே தான் இருக்குது. குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரகஸ்பதி பிறந்த நட்சத்திரமும் அங்கே தான் இருக்குது, பூச நட்சத்திரம். வள்ளலார் ஜீவசமாதி அடைந்த இடமும் அதுதான். அப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அற்புதமான வீடு அந்த கடக வீடு என்பது. ஏன்னா காலபுருஷத்தில் மோட்ச வீடாகவும் வருவார், மோட்ச ராசியாகவும் வருவார். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் கொடுத்து மேன்மைப்படுத்தக்கூடிய இடமாக இருப்பது இந்த கடக வீடு. கடக வீட்டை பற்றி பேசணுன்னா மணிக்கணக்கில் பேசலாம். இருந்தாலும் நம்ம குரு பயிற்சிக்குள்ளார என்று போயிடலாம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா உண்மையிலுமே அதி அற்புதமான ராசியாக இருக்குங்க இந்த குரு பயிற்சி. ஏன்னா குரு கடகத்திற்கு 6, 9 குடைவன். 6ஆம் இடம் என்பது எதிரி. பாருங்கள் எவ்வளோ எதிரிகளை எவ்வளோ ஒரு போட்டி போட்டு அந்த போட்டியிலிருந்து ஜெயிச்சார் அவருன்னு சொல்லி நம்ம விஜய் சாரை பார்த்தோம். அப்போ 6ஆம் இடம் என்பது எதிரிகளை சுட்டி காட்டக்கூடிய இடமாகவும் வன்பு வழக்குகளை சுட்டி காட்டக்கூடிய இடமாகவும் தான் இருக்கும். அதே சமயத்தில் 9ஆம் இடம் என்பது பாக்கியம். ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் பாக்கியாதிபதி துணை இல்லாமல் நடக்காது எப்பயுமே.
பிறந்ததிலிருந்து இறப்பு வரையிலும் நன்மையை செய்யக்கூடியவன் யாராக இருப்பார்னா பாக்கியாதிபதி தான். ஏன்னா நம்ம சொல்லுவோம் என்ன பாக்கியம், அவங்க என்ன பாக்கியம் என்ன புண்ணியம் பண்ணாங்களோ அப்படின்னு. அப்போ 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஒருவனுக்கு நன்றாக இருந்து விட்டால் அவங்க எல்லா விஷயத்தையும் முன்னென்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ பாக்கியாதிபதி உச்சமாகக்கூடிய வீடு லக்னத்தில் ராசியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கடகம் தான். இப்போ அவர் வந்து அங்கே அமர்வதற்கான இடத்தை ஒதுக்கி கொடுத்து அந்த இடத்த ஒரு எவ்வளோ ஒரு சிறப்பாக வச்சுருப்பார் அப்படின்னு பாருங்கள். அப்போ பாக்கியாதிபதி துணை இல்லாமல் திருமணமோ குழந்தை பேரோ வேலை வாய்ப்போ கல்வியோ எதுவுமே இல்லை. அப்போ பாக்கியாதிபதி துணை எந்த நட்சத்திரக்காரர்களுக்காக இருந்தாலும் பாக்கியாதிபதி துணை வேணும். அப்போ கடகராசிக்கு 6, 9 கூடியவனாக இந்த குரு வருவார். கடகத்தில் உச்சமாகக்கூடிய ஒரு காலநிலை, கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லாமே நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலநிலை. அதே சமயம் 2ஆம் இடம் சிம்மம், அந்த சிம்மத்திற்கு குடும்பஸ்தானத்திற்கு குரு 12இல் உச்சம். கட்டாயம் கோர்ட்டு, குடும்பத்தின் மூலியமாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, உடனே கணவன் மனைவிக்குள்ளார வம்பு வழக்கு இல்லைனாலும் சொத்தின் மூலியமாகவாது ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு ஏறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த நிலை. அதனால் அதுவும் கொஞ்சம் சற்று கவனமாக தான் நம்ம பார்க்கணும். அதே போல் கன்னி 3ஆம் இடமாக வரும் இந்த கடகத்திற்கு. அதற்கு 11ஆம் இடமாக குரு உச்சநிலையில் இருக்க போகிறாரு. அப்போ சகோதரர்களுக்கு கட்டாயம் இந்த கடகராசிக்காரர்கள் மூலியமாக ஒரு நல்ல பயணம், அதாவது நல்ல லாபம் உண்டு. இவங்க ஒரு தொழில், சகோதரன் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறார் அப்படின்னா கடகராசிக்காரரான இந்த கடகத்தில் பிறந்தவர்களை அந்த காரியத்தை செஞ்சு கொடுக்க சொல்வதன் மூலியமாக கட்டாயம் அவங்க உயர்வான மேன்மைக்கு வருவாங்க. அதே போல் கடகராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது துலாம், தாய்ஸ்தானம். அந்த தாய்ஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்தில் குரு உச்சநிலையில் அடைகிறாரு. இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் தாய்க்கு அப்படின்னா, தாய் இன்றைக்கி வரலும் சும்மா இருந்தாங்களா, இப்போ ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா, ஒரு 10 ரூபா முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்குள்ளார ஓடும். அதே சமயத்தில் தாயின் உறவு வழியில் ஒரு நிகழ்வு, அதாவது பார்த்திங்கன்னா எப்பயுமே நெகட்டிவ் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் நான். அதனால் ஒரு சங்கட நிகழ்வுகள் நடப்பதற்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் அதையும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தாய்க்கு வராது, தாயின் உறவுக்கு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சகம். விருச்சகத்திற்கு 9ஆம் இடமாகிய பாக்கியத்தில் 5, 9 போய் அமர்றதுனால கட்டாயம் இவங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலத்தோட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். இன்றைக்கி ஒரு குழந்தை பேர் இல்லை அப்படின்னா கட்டாயம் குழந்தை உண்டுங்க இந்த வருஷம். ஏன்னா கடகராசியில் இருக்கிற குரு 5ஆம் வீட்டை பார்வை செய்கிறார், அதாவது விருச்சக வீட்டை பார்வை செய்கிறார். அப்போ குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை உண்டு. அதே போல் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி உண்டு. இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷமாக இருக்கும். கடகத்திற்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுர் வீடு, தனுர் வீட்டிற்கு 8இல் போய் குரு அமர்றாரு. தேவையில்லாத கடன் வாங்குறதும் தேவையில்லாத இஎம்ஐ கட்டுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த தருணத்தில் நீங்கள் கடன் வாங்கினீங்களா அந்த கடன் உங்களுக்கு மேன்மேலும் வளருமே ஒழிஞ்சு குறையாது. அதனால் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள். எதிரிகளை வளர்த்து கொள்ளாதீர்கள், எதிரிகளையும் நண்பராக பார்க்க கற்றுக்கொள்ளுங்க, அவ்வளோதான். அதே போல் கடகத்திற்கு 7ஆம் இடம் மகரம், சமசப்தத்தில் குரு உச்சம். அப்போ திருமணம் கைகூடும், திருமணத்திற்கான வாய்ப்பு உண்டு, மனைவியின் மூலியமாக நல்ல ஒரு மதிப்பு உண்டு. இது எல்லாமே ஏன்னா குரு நீச்ச வீடான மகரம் தான், ஆனால் குரு அங்கே பார்வை செய்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பார்க்கக்கூடிய இடத்தை அவர் வளர்ப்பார் அப்படின்னு ஃபஸ்ட்டில் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். அப்போ மனைவிக்கு ஒரு நல்ல ஒரு பேர் உண்டு, புகழ் உண்டு. இந்த தருணத்தில் கணவன் மூலியமாக சப்போர்ட் உண்டு. மெயினாக இன்றைக்கி வரலும் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணலைன்னா கூட இந்த காலகட்டத்தில் அந்த சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். அது மாதிரி நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். கடகத்திற்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கும்பம். அப்போ இந்த கும்பத்திற்கு பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டில் போய் குரு உச்சமாகிறாரு 8, 6. அப்போ 6, 8, 8, 6 எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அபசகுனங்களை குறிகாட்டுது அப்படிங்கிற மாதிரியே பேசி பழகிட்டோம். ஆனாலும் புதிய முதலீடுகள் எதுவும் பண்ண வேண்டாம்.
கடன் வாங்கி முதலீடு செய்ய வேண்டாம், நண்பர்களிடம் பகைத்து கொள்ள வேண்டாம். இவ்வளோதான். உடல்நிலையில் கொஞ்சம் சற்று கவனம் வேணும். நம்ம அதிகமாக உழைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடுறதும் இருக்கக்கூடாது. நம்ம உடல்நிலையும் நம்ம கவனமாக பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அதே போல் பார்த்திங்கன்னா கடகத்திற்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மீனக்காரர் குரு. அவரே வந்து லக்னத்தில் உச்சமாகவும் ராசியில் உச்சமாகவும் அமர்றாரு. அப்போ 9ஆம் வீட்டுக்கு 5ஆம் இடம் கட்டாயம் தகப்பனுக்கு பூர்வீக சொத்தில் பிரச்சனை உண்டு பண்ணும். என்னங்க நல்ல பலன் தானே கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 9-5 தகப்பனுக்கு 5ஆம் இடமாக அது மாறும். அப்போ தகப்பனுக்கு 5ஆம் இடம் அப்படின்னா பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்து உச்சமாக இருக்குதே குரு, அப்போ நல்லது தானே செய்யணும்னா, உச்சமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் நல்லது தான் செய்யணுங்கிறதும் இல்லை, நீச்சஸ்தினத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் தீமை தான் செய்யணுங்கிறதுலாம் இல்லை. அவங்க நிற்கக்கூடிய வீட்டிற்கான பலாபலன் என்னவோ அதை செய்வாங்க. ஆனால் குரு பார்க்கறதுனால சொத்தில் பிரச்சனையை கொடுத்தாலும் தீர்ப்பு என்னவோ இவங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கும். அப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்கி கொள்ளக்கூடிய நபராக இருப்பார் இந்த கடக ராசியில் பிறந்த தகப்பனார். அடுத்தது மேஷம். மேஷம் வந்து 10ஆம் இடமாக வரும். செவ்வாய் வந்து குருவோட இந்த குரு உச்சமாகக்கூடிய வீட்டில் நீச்சமாகிறாரே, இவங்களுக்கு வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்குன்னா, இப்போ நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, வேலை நல்ல வேலை கிடைக்கும், பயந்துக்கவே வேண்டாம். ஏன்னா 10ஆம் இடத்திற்கு குரு போய் 4இல் இடமாற்றம், கட்டாயம் இடமாற்றம் உண்டு. இடம் மாற்றிக்கணும்னு இவங்க விருப்பப்பட்டு இடம் மாற்றிக்கலாம், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்கும். 11ஆம் இடமாக வரக்கூடியது ரிஷபம். அந்த 11க்கு 3ஆம் இடத்தில் குரு உச்சம். அப்போ சகோதரர்கள், மூத்த சகோதரர்களிடம் ஒரு நல்ல பரஸ்பர உறவு முறை இருக்கும் இவங்களுக்கு. அதே சமயத்தில் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து முதலீடு செய்ய வேண்டாம். செஞ்சால் கொஞ்சம் அதில் ஏதாவது ஒரு அடி வாங்கிறதுக்கு, சறுக்கல் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அதே போல் லக்னத்திற்கு 12ஆம் இடமாக மிதுனம் வரும். அந்த மிதுனத்திற்கு 12ஆம் வீட்டிற்கு லக்னத்தில் வந்து, அதாவது ராசிக்கு வந்து கடகத்தில் குரு அமர்றதுனால இவங்க திடீர்னு வெளியில் பயணிக்கலாம், வெளியில் போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நபராக இருந்தால், அதாவது சொல்லாமல் திடுதிப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் போட்டு கிளம்பிடுவாங்க. ஏன் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்குள்ளாரியே அவங்க பேக் பண்ணிவிட்டு ரெடி ஆயிடுவாங்க. இல்லைங்க, திடீர்னு ஒரு 3-4 ப்ரோக்ராம் போட்டோம், ஒரு 4 ப்ரோக்ராம் போட்டோம், வெளியூர் போகலான்னு. அதே சமயத்தில் மருத்துவ செலவு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் வேணும். கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். உங்களோட இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு, அதாவது குரு நிற்கிற வீட்டுக்கு 11ஆம் இடம், குரு எந்த வீட்டில் நின்னாலும் அதற்கு 11ஆம் இடமாக எந்த வீடு வருதோ அதுதான் அவங்களோட இஷ்ட தெய்வமாக இருக்கும். அப்போ அவங்களோட இஷ்ட தெய்வத்தை எடுத்து வழிபாடு பண்ணுவதும் சிறப்பை தரும். நன்றி.